கால்டாக்சி அசோசியேஷன் சார்பில் ஒரு கார்பரேட் டாக்ஸிக்கு எதிராக இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. வெற்றிகரமாக நடந்து முடிச்சிருக்கோம். இது எதுக்குன்னா, இது வந்து இந்த நம்ம ஆர்ப்பாட்டம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வரைக்கும் போகணும். போய் அவங்க என்னன்னு பார்த்து ஸ்டெப் எடுக்கணும். அந்த கார்பரேட் டாக்ஸினால கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பங்கள் இங்க வாழ்வாதாரம் பாதிக்கும். எதனாலன்னா, அவங்க ரேட்டுக்கு வந்து நம்ம ரேட்டுக்கு வந்து ஓட்டுறது இல்லை. கார்பரேட் டாக்ஸின்னு ஒரு ஆஃபர் கொடுத்து 50% ஆஃபர் கொடுத்து ஓட்டுறதுனால எங்களோட வாழ்வாதாரம் கெடுக்குது. அதனால நாங்க வந்து கரெக்டா ஒரு டீல் கட்ட முடியல, ஒரு இஎம்ஐ கட்ட முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, வண்டி வந்து சீசிங் போகுது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால இப்ப டிரைவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒசூர் மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி. சார், அந்த டாக்ஸி ஓட்டக்கூடிய டிரைவருங்க அந்த காரை அட்டாச் பண்ணக்கூடிய அவங்க எந்த எல்லாமே அவங்க பார்த்தோன்னா வெளி மாவட்டத்துல இருந்து எடுத்துட்டு வராங்க. வண்டிகளை வந்து வெளி மாவட்டத்துல எடுத்துட்டு வரல. இங்க உள்ள மாவட்டத்துல வண்டி எடுத்துட்டு வரல. ஆமா, நாங்க வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தோம். உத்தரவு பேச்சுவார்த்தை போட்டாங்க. பேச்சுவார்த்தையில அவங்க வந்து அவங்க டிமாண்டுக்கு எங்க டிமாண்டுக்கு மேட்ச் ஆகலை. அதனால நாங்க வந்து அந்த இதுல இருந்து வெளியில வந்துட்டோம். வெளியே வந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு ஆர்ப்பாட்டம் போயிருக்கோம். அடுத்தபடியே திரும்ப நம்ம கலெக்டருக்கு போறோம், மனு கொடுக்குறோம். திரும்ப இதே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. அதனால அரசு வந்து என்னன்னா இதை கவனத்தை எடுத்து மாவட்ட நிர்வாகம் சரி, அரசும் சரி, இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொண்டு வரும் சொல்லி ஒரு நம்பிக்கையில இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கோம். நன்றி. அடுத்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிலையா வந்து ஒரு ரேட் கிடையாது. கான்டாக்சி ஆகட்டும், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஆகட்டும், நிலையான ஒரு ரேட்டு கிடையாது. எங்களோட கோரிக்கை, மிகப்பெரிய கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழக அரசு பாத்தீங்கன்னா ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணிட்டு எல்லாருமே இந்த ரேட் தான் வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா யாருக்கும் வந்து வராது. ஏன்னா ஆப் மூலியம் ஆப் உள்ள கொண்டு வந்துட்டு அது 50% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு தெரியாம எங்களுடைய கஸ்டமர் வந்து அவங்க கொள்ளையடிச்சு போறாங்க. எங்க வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்குது, நேரடியா பாதிக்குது. பாதிக்கிறது வெளியே வரணும்னா தமிழக அரசு தலையிட்டு இது வந்து கண்டிப்பா கொடுக்கணும். இது எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. என்னோட பேர் அரவிந்தன் சேவாளர். சார் சுத்தமா சொல்லிடுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒசூர்ல டிராவல்ஸ் தொழில் ஒரு 25 வருஷமா நடத்துறோம். சின்னதா வளர்ந்து வந்திருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல கார்பரேட்ல இருந்து சில கம்பெனிகள் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை பறிக்கிறாங்க. எங்களுக்கு கூட குறைவான ரேட்ல போட்டு இல்ல வெளியூர்ல இருந்து டிரைவரையும் வெளியூர்ல இருந்து மாநிலத்துல இருந்து மாவட்டத்துல இருந்து வண்டிகளை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு எதிராக வந்து ஓட்ட வைக்கிறாங்க. அதனால எங்களை நம்பி இருக்கிற இந்த ஒசூரை நம்பி இருக்கிற தொழிலாளிகள், டிரைவர்கள் மற்றும் உரிமையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில ரோடு டாக்ஸ் கட்டுறதா, இன்சூரன்ஸ் கட்டுறதா தெரியாம இந்த கார்பரேட் வந்து ப்ரெஷர் பண்றதுனால
அவங்க வந்து ரொம்ப நஷ்டப்படுறாங்க. அதனால இந்த அரசாங்கம் இதுக்கு வந்து தலையிட்டு நல்ல ஒரு முடிவு எடுத்து இந்த கார்பரேட்டுக்கு வராம எங்களை வாழ வைக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். பாத்தீங்கன்னா ஓசூர் மாநகராட்சி நேரடியாகவும் மறைமுகமாகவும் மற்ற குடும்பங்களுக்கு இதை வந்து தடையை நிறுத்தி கார்பரேட் கான்டாக்ட்ஸை வெளியேற்றணும். அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை, எல்லா மாநிலத்துக்கும் சீட் பர்மிட் இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் வந்து 12+ மேல சீட் பர்மிட் கிடையாது. தமிழ்நாட்டில் 19%, இந்தியாவில் 28% சீட் பர்மிட் தான் அரசாங்கத்தை கோரிக்கை. இது இது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தென்னிந்தியா சுற்றுலா வாகனம் சார்பா பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கோவா தென்னிந்தியா சுற்றுலா வாகனம் ஆதரவு